சங்கீதம் 140 13 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 140 13 நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் துதிப்பார்கள், ஸ்தோத்திரம் சொல்வார்கள், ஸ்தோத்திர பலி இடுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தரை பறைசாற்றுவார்கள், கர்த்தருடைய வேலையை அவர்கள் செய்வார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நல்லவர்கள் செம்மையான கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். முன்னாடி வசனம், சிறுமையானவன் வழக்கு எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கர்த்தர் எளியவர்களின் கூக்குரலை கேட்கிற தேவன். எளியவர்களின் கூக்குரலையும் அதே போல ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தர். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம சொல்கிறார், செம்மையானவர்கள் அவரிடத்தில் வாசம் பண்ணுவார்கள், நீதிமான்கள் அவருக்கு துதி செலுத்துவார்கள். நம்ம நீதிமான்களை ஏற்போமாக, துதி செலுத்துவோமாக. இந்த காலை வேளையில் நாம் துதி செலுத்தலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தராகிய ஆண்டவரை போற்றுவோமாக, கர்த்தராகிய ஆண்டவரை நாம் பறைசாற்றுவோமாக. இப்படின்னு ஒரு வழி கூட நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்ய. நான் அப்படி ஊழியம் ஒரு நாள் பண்ண முடியலன்னா அந்த நாளே போய்விட்டது என்று யோசிப்பேன். தினமும் ஐக்கியப்பட வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும், தினமும் வேதம் வாசிக்க வேண்டும், தினமும் சாட்சி சொல்ல வேண்டும், தினமும் ஐக்கியப்பட வேண்டும், தினமும் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்பது சரியான காரியம் அல்ல. அதற்காக மனசு வைக்கிறது ரொம்ப கடினம். நம்ம படிக்க எம்பிபிஎஸ் அல்லனா நிறைய படிக்க மனிதர்கள் ஓடுவார்கள். ஆனால் ஊழியத்துக்குன்னு யாராவது வராங்களா? ஊழியத்திற்குன்னு சொல்லி யாராவது டெடிகேட் பண்ணுறாங்களா? இல்லை, அவ்வளோவா இல்லை. ஆனால் நம்ம ஊழிய எல்லையை பெருக செய்ய கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. என் மகன் அல்ல என் மகள் ஊழியத்துக்காக போகலான்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாரும் போகிற உலக வேலை தான். நான் உலக வேலை நிறைய பார்த்தேன், ஒன்றும் வாய்க்கவில்லை. ஊழியம்தான் ஆண்டவர் மருந்து என்று சொல்கிறார். ஊழியமே மருந்து. அவருடைய சித்த வேலை என்ன அது செய்ய நான் விழைகிறேன். நீதிமான்கள் செம்மையாக வாசம் பண்ணுவார்கள். அதே போல் அப்புறம் செம்மையானவர்களும் சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிப்போமாக, அவருக்கு ஸ்தோத்திர பலியிடுவோமாக. கர்த்தரை துதிப்பது அதிகாலையில் எழுந்து துதிக்க வேண்டும், மதியானம் துதிக்க வேண்டும், ராத்திரியிலும் துதிக்க வேண்டும். Praise him in the morning, praise him in the noon time, praise him in the sunset time. ஆமீன், ஆமீன்.